ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். சாம்பியன்ஸ் லீக் வெற்றி கொண்டாட்டத்தின் பெயரில் பிரான்சில் வெடித்த வன்முறை. வன்முறையாளர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற நகர முதல்வர் அதிரடி உத்தரவு. பிரான்சில் வெறுமையாக உள்ள வீடுகளுக்கு கூடுதல் வரி. வீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க அரசின் புதிய திட்டம். 11 வயது சிறுமி மாயம். சிறுமியை கடத்தியதாக 41 வயது சந்தேக நபர் கைது. முரணான வாக்குமூலம் அளிக்கும் சந்தேக நபரிடம் காவல்துறையினர் தொடர் விசாரணை. வேலைக்காக அதிக தூரம் பயணிக்கும் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் உதவித்தொகை. தகுதியுடையவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு. பாரிஸில் காவல்துறையினரை தாக்க முயன்ற ஈழத்தமிழர் சுட்டுக்கொலை. காவல்துறையின் அத்துமீறலா? நீதி கோரும் குடும்பத்தினர். பிரான்சில் அதிகரிக்கும் டெங்கு அபாயம். 25 நாட்களில் 92 பேர் பாதிப்பு. லெபனான் மீது இஸ்ரேலின் ராணுவ விரிவாக்கத்திற்கு நியாயமில்லை. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கடும் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணியை வீழ்த்தி பிரான்சின் PSG அணி கோப்பையை வென்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் சாக்கில் பிரான்சின் பல பகுதிகளில் வன்முறை வெடித்தது. குறிப்பாக வல்டாய்ஸ் மாவட்டத்தில் உள்ள பிராங்கன்வில் நகரில் பல இளைஞர்கள் காவல்துறையினர் போலீஸ் மீது பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களை வீசி கொடூர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வெறும் 40 நிமிடங்களில் 3 குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 14 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவன் உடனடியாக விடுவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி நகர முதல்வர் சேவியர் மேல்கி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்த கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் குற்றவாளிகளுக்கு அபராதம் விதிப்பதுடன் அவர்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றும் கடுமையான நடவடிக்கைகளை நகர நிர்வாகம் அதிரடியாக கையில் எடுத்துள்ளது. வன்முறையாளர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவிடப் போவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ள நகர முதல்வர், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த ஒவ்வொரு நபருக்கும் அதற்கான இழப்பீட்டுத் தொகையை செலுத்துவதற்கான ரசீது நேரடியாக அனுப்பப்படும் என கூறியுள்ளார். குற்றவாளி சிறுவனாக இருந்தால் அந்த முழு அபராத தொகையையும் அவனது பெற்றோர்களை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் நகர நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக புகாரும் அளிக்கப்படும். மேலும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அரசு மானியத்துடனான சமூக குடியிருப்புகளில் வசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டரீதியான நடவடிக்கைகள் வீட்டு நிர்வாகம் மூலம் எடுக்கப்படும். தனியார் குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கும் இதே கடுமையான நடைமுறை பின்பற்றப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் லாரன் நுனஸ் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி நாடு முழுவதும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட 780 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 457 பேர் தீவிர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 32% அதிகமாகும். தலைநகர் பாரிஸின் பல முக்கிய வீதிகளில் குப்பைகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் தற்போது முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். பிரான்சில் வீடுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மக்கள் வசிக்காமல் வெறுமையாக உள்ள வீடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருகிறது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பலர் இரண்டாவதாக வீடு ஒன்றை அல்லது பல வீடுகளை வாங்கி முதலீடு செய்துள்ளனர். அவை பெரும்பாலும் வெறுமையாகவே இருக்கின்றன. அதே சமயம் சாமானிய மக்களுக்கு வீடுகள் கிடைப்பதில் பெரும் பிரச்சினை நிலவுவதால் வீடுகள் பற்றாக்குறையை சரி செய்யும் நோக்கிலேயே அரசு இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் ஆகிய அடிப்படை வசதிகள் இருந்தும் தொடர்ந்து ஓராண்டுக்காவது யாரும் வசிக்காமல் வெறுமையாக உள்ள வீடுகள் கணக்கில் கொள்ளப்படும். அவ்வாறு வெறுமையாக உள்ள வீடுகளுக்கு முதல் ஆண்டில் அதன் வாடகை மதிப்பில் 17%, இரண்டாவது ஆண்டிலிருந்து 34% வரியாக விதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக வீடுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் இடங்களில் இந்த புதிய வரி விதிப்பு தானாகவே பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த புதிய வரி திட்டம் வருகின்ற 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அமுலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஜெர்ஸ் மாவட்டத்தில் உள்ள புளோரன்ஸ் நகரில் 11 வயது பள்ளி மாணவியான லிஹானா காணாமல் போயிருந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக 41 வயதுடைய நபர் ஒருவர் கடந்த சனிக்கிழமையன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணையில் உள்ளார். சுமார் 6000 மக்கள் வசிக்கும் இந்த நகரத்தில் சிறுமியை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை மோப்ப நாய்கள், ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன.
மேலும் நீச்சல் வீரர்கள் மூலம் அங்குள்ள நதி மற்றும் ஏரிகளிலும் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. தேசிய காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி காணாமல் போன லிஹானா ஒன்று 0.57 மீட்டர் உயரம், பழுப்பு நிற கண்கள் மற்றும் கட்டப்பட்ட நீண்ட பழுப்பு நிற முடி ஆகியவற்றை கொண்டவர். அவள் காணாமல் போன போது பெரிய கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகள் கொண்ட நேவிகேட்டர் சட்டை, கருப்பு கால் சட்டை மற்றும் மஞ்சள் நிற காலுறைகளை அணிந்திருந்தாள். நகர அரசு வழக்கறிஞர் கூறுகையில், சிறுமி தானாக தப்பி ஓடியிருக்க வாய்ப்பில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். லிஹானாவின் தந்தை மற்றும் தாய் ஆகியோரும் தங்கள் மகள் கடத்தப்பட்டிருப்பதாகவே பிரான்ஸ் செய்தி ஊடகங்களிடம் வேதனையுடன் தெரிவித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சிறுமி பள்ளியை விட்டு புறப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே பள்ளியின் வாசலில் உள்ள சந்தேக நபரின் காரில் சிறுமி ஏறியதை சாட்சி ஒருவர் பார்த்துள்ளார். இது கண்காணிப்பு கேமரா மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் மகளும் லிஹானாவும் நண்பர்கள் என்பதால் அவளுக்கு நன்கு அறிமுகமான நபர் என்ற நம்பிக்கையிலேயே சிறுமி காரில் ஏறியிருக்கலாம் என தாய் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறுமியை நகர நீச்சல் குளம் அருகே இறக்கிவிட்டதாக சந்தேக நபர் முன்னுக்கு பின் முரணாக கூறி வருகிறார். இந்த வழக்கு ஏஜென்ட் குற்றவியல் மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் 15 வயதுக்குட்பட்ட சிறாரை கடத்தி சிறை வைத்த குற்றத்திற்காக சந்தேக நபருக்கு 30 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் எரிபொருள் செலவினால் கடுமையாக பாதிக்கப்படும் வேலைக்காக அதிக தூரம் பயணிக்கும் தொழிலாளர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் உதவித்தொகைக்கு சில நாட்களிலேயே 4 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்குயர் தெரிவித்துள்ளார். நேற்று மே 31 ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இந்த உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக அந்த தொகை வரவு வைக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் விண்ணப்பதாரர்கள் மேலதிக நடவடிக்கை எதையும் மேற்கொள்ள தேவையில்லை என்றும், வருமான வரித்துறையிடம் ஏற்கனவே அவர்களது வங்கிக் கணக்கு விவரங்கள் பாதுகாப்பாக இருப்பதால் பணம் தானாகவே பரிமாறப்படும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இந்த எரிபொருள் உதவிக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே 27 வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தொடங்கப்பட்டது. முன்னதாக குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் அதிக தூரம் பயணிக்கும் தொழிலாளர்களுக்கான இந்த திட்டம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு அறிவித்திருந்தார். இதுவரை 50 யூரோவாக வழங்கப்பட்டு வந்த இந்த உதவித்தொகை தற்போது இரட்டிப்பாக்கப்பட்டு 100 யூரோவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இந்த ஜூன் மாதம் முதல் அடுத்த 3 மாதங்களுக்கும் இத்திட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் தலைநகர் பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் டெனிஸ் மாவட்டத்தில் உள்ள பொபிங்கி நகரில் மே 30 பிற்பகல் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹெக்டர் பெர்லியோஸ் தெருவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறில் இருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய நபர் ஒருவர் காவல்துறையினரையும் தாக்க முற்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார். பலியான நபர் இலங்கையின் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியைச் சேர்ந்த 40 வயதான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் மோதல் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பிராந்திய காவல் பிரிவைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் பிற்பகல் 2:20 மணியளவில் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். காவல்துறையினர் வருவதை பார்த்த அந்த நபர் தனது 2 கைகளிலும் தலா ஒரு கத்தியை ஏந்தியபடி ஆக்ரோஷமாக அவர்களை நோக்கி வந்துள்ளார். ஆபத்தை உணர்ந்த அதிகாரி ஒருவர் முதலில் அந்த நபரை தன் காலால் உதைத்து பின்னுக்கு தள்ளியுள்ளார். இருப்பினும் அந்த நபர் மீண்டும் அதிகாரிகளை நோக்கி கத்தியுடன் பாய்ந்ததால் வேறு வழியின்றி தற்காப்புக்காக அந்த அதிகாரி தனது அரசு துப்பாக்கியால் அந்த நபரின் வயிற்று பகுதியில் குறைந்தது 2 முறை சுட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அந்த நபருக்கு அவசர மருத்துவ படையினர் சம்பவ இடத்திலேயே தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கத்திகத்தில் காயமடைந்த அவரது அண்டை வீட்டார் இருவருக்கும் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர் ஓர் ஈழத்தமிழர் என்ற செய்தி தமிழ் சமூகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் கைகளில் கத்திகளுடன் தங்களை தாக்க முற்பட்டதால் சுட்டோம் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டாலும் அவர் காவல்துறையினரை தாக்கவில்லை, வாக்குவாதத்தில் மட்டுமே ஈடுபட்டார் என உயிரிழந்தவரின் மனைவி மிக தெளிவாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒருவரை செயலிழக்க செய்ய காலில் சுட்டு கட்டுப்படுத்தாமல் ஏன் நேரடியாக வயிற்றிலோ நெஞ்சிலோ சுட்டு உயிரை பறிக்க வேண்டும் என பலரும் காவல்துறையின் வன்முறை அளவு குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதி கேட்பதற்கு பிரான்ஸ் சட்டத்தில் முழுமையான வழிகள் உள்ளன. அவர்கள் உடனடியாக சிறந்த குற்றவியல் வழக்கறிஞரை நாட வேண்டும். காவல்துறையினரின் தவறுகள் மற்றும் அத்துமீறல்களை விசாரிக்கும் பிரத்யேக அமைப்பான IGPN அமைப்பில் முறைப்பாடு பதிவு செய்ய வேண்டும்.
இச்சம்பவம் குறித்து பொபிக்னி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் IGPN ஆகிய 2 தரப்பிலும் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ஒரு காவலர் தனது துப்பாக்கியை பயன்படுத்துவது முழுமையான அவசியமாக இருந்தால் மட்டுமே அனுமதிக்கிறது. இந்நிலையில் புலம்பெயர் மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் வாழும்போது சில அடிப்படையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். குடும்ப பிரச்சனையோ அயலவர்களுடனான தகராறோ எக்காரணம் கொண்டும் உணர்ச்சிவசப்பட்டு ஆயுதங்களை கையில் எடுக்கக்கூடாது. காவல்துறையினர் வந்துவிட்டால் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து அமைதியாக ஒத்துழைப்பதே பாதுகாப்பானது. பின்னர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டால் வழக்கறிஞர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் மருத்துவரை நாடும் உரிமை உங்களுக்கு சட்டப்படி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபரின் பெயர், தேசியம் மற்றும் அவர் முன்னாள் போராளியா போன்ற தகவல்கள் எந்த ஒரு பிரெஞ்சு ஊடகத்திலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இவை தமிழ் சமூக வலைப்பின்னல்களில் மட்டுமே பகிரப்பட்டு வருகின்றன என்பதும், சுதந்திரமான விசாரணை மூலமே முழு உண்மையும் வெளிவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் நுளம்பு மூலம் பரவும் நோய்கள் தொடர்பாக சுகாதார அதிகாரிகள் புதிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர். நடப்பு 2026ஆம் ஆண்டு மே மாதத்தின் முதல் 25 நாட்களில் மட்டும் டெங்கு, சிக்குன்குனியா மற்றும் ஜீகா போன்ற நோய்களின் மொத்தம் 92 இறக்குமதி செய்யப்பட்ட பாதிப்பு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த 92 வழக்குகளில் 79 பேர் டெங்கு காய்ச்சலாலும், 12 பேர் சிக்குன்குனியா வைரஸாலும், ஒருவர் ஜீகா வைரஸாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அனைத்து நோயாளிகளும் வெளிநாட்டு பயணங்களுக்கு பிறகு பிரான்சிற்கு திரும்பியவர்களாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக டெங்கு நோய்தான் இந்த ஆண்டின் நுளம்பு பரவும் காலத்தின் தொடக்கத்தில் அதிகமாக கண்டறியப்பட்ட நோயாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். தற்போது வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நூலம்புகளின் இனப்பெருக்கமும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தீவிரமாக வலியுறுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் புதிய தீவிர ராணுவ விரிவாக்கத்திற்கு எந்த நியாயமும் இல்லை என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். லெபனானில் அனைத்து தரப்பினரும் ஆயுத மோதல்களை நிரந்தரமாக நிறுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டின் இறையாண்மையையும் நிலப்பரப்பு ஒருமைப்பாட்டையும் மீட்டெடுக்க லெபனான் அரசாங்கத்திற்கு பிரான்ஸ் தொடர்ந்து முழு ஆதரவு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். லெபனானில் இஸ்ரேல் தனது தரைப்படை நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ள நிலையில் சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு தாக்குதல்களின் தீவிரத்தையும் பரவலையும் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நாட்டு சுகாதார அமைச்சர் உருக்கமாக வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தெற்கு லெபனானில் நிலவும் கடுமையான பதற்றம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக பிரான்ஸ் கவலை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் டைர் நகரில் உள்ள ஹிராம் வைத்தியசாலைக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 மருத்துவ பணியாளர்கள் படுகாயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மோசமான சூழ்நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து அவசர ஆலோசனை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் இன்று திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.